ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு அற்புதமான வரிகள், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வரிகள் தான். ஆனால் அது சரியான வரிகளா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம அதை சில ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். அப்படிதான். என்ன வரிகள்னா, நம்மளுடைய இன்பத்தை ஒருத்தகிட்ட சொன்னால் அது இன்னும் அதிகமாகவும், நம்மளுடைய துன்பத்தை சொன்னால் அது ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளை அந்த ஒரு டைலாக்கு பழகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது யார் சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. பட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யார்கிட்ட உங்களுடைய அதாவது ஹாப்பினஸ், அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை நீங்கள் யாருக்குன்னா ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிடும் போது நிச்சயமாக உங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு இன்பம் அதிகரிச்சிருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி துன்பத்தை சொல்லும்போது அது பாதியாக குறைஞ்சிருக்கா அப்படின்றத நினச்சி பாருங்கள். ஸோ அது எல்லாமே சரியான ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும். ஆனால் இப்போ யாருமே நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க ஆலோசனை சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி நேரம் இருக்குதா, நேரம் இருக்குதுன்றதை நான் எப்பயுமே அதில் ஆலோசனை இருக்க மாட்டேன். பிகாஸ் பில்கேட்ஸ்க்கும் அதே டைம் தான், பேக்கருக்கும் அதே டைம் தான். யார் அதை சரியாக நிர்வகிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நடுவில் ஒரு டைலாக் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வேலை என்ன, நம்ம என்ன பண்ணணும் அதில் மட்டும் கவனம் செலுத்திட்டு போகும் அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஒரு தப்புக்கும் சரியும் முதல் காரணம் நம்மளாக தான் இருப்போம். இது 100% எந்த ஒரு தப்பும் ரைட்டும் நம்மக்கிட்ட தான் இருந்ததுன்னு தொடங்குது அப்படின்னு நம்ம உணர்ந்தாலே, இப்படி நம்ம சொன்னதுக்கப்புறம் ஒரு விளைவு வரும் இல்லையா, நம்ம சிலதை சொல்லியிருப்போம், அவங்க சொல்லாத சேர்த்து சொன்னதாக சொல்லுவாங்க. அப்படி நிறையா இடர்பாடுகள் நமக்கு வரும் இல்லையா லைஃப்பில். அது எல்லாமே நம்ம தவிர்க்கலாம். நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம கவனம் செலுத்திட்டு போகணும். அட் தி சேம் டைம் அதுக்காக இன்னொருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம இறக்க குணம் இல்லாமல் அப்படி அந்த அர்த்தத்தை நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? நம்மளுடைய தேவை என்ன, வேலை என்னன்றது நம்மளுடைய முன்னேற்றம், தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் குறித்து நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, அந்த சிந்தனை மிகச்சிறப்பான வழியில் நம்ம செலுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும்ன்ட்டு சொல்கிறேன். என்ன இது போன்ற கருத்துள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா விஜய் மகி கணேசனுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.